ஹலோ டெக்கிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு DevOps இன்ஜினியரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டூல். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நீங்களும் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். பட் திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம DevOps இன்ஜினியர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ DevOps அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது DevOps டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி DevOpsனால் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். DevOpsன்றது ஒன்றுமே இல்லை, டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ். டெவலப்மெண்ட் டீமையும் ஆப்ரேஷன் டீமையும் அந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு பிரிட்ஜு ஆக்ட் ஆகிறது தான் DevOps. DevOps டே டு டே லைஃப்பில் நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. அதில் அவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுறது. அதாவது ப்ரொடக்ஷனில் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ DevOps இன்ஜினியர் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண முடியும். ப்ளஸ் கண்டினியூஸ் கொலாபரேஷன். அதாவது நிறைய டெக் டூல்ஸ் இருக்குது. அந்த டெக் டூல்ஸ் எல்லாமே இன்டெக்ரேட் பண்ணி ஒரு CI/CDயாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த டூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஓகே, DevOpsோடைய லைஃப் சைக்கிளை பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் அண்ட் கோட். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி ஒரு கோடை டிசைன் பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு, என்ன அப்ளிகேஷனாக வேணாலும் இருக்கலாம். ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதை பில்டு பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பில்டு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை ஸ்டேஜ்லேயோ டெவ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ப்ரொடக்ஷனில் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணுறது தான் DevOpsடைய ஒர்க்காக இருக்கும். இதுதான் ஒரு சிம்பிள் லைஃப் சைக்கிள். DevOpஸை பற்றினா ஒரு சிம்பிள் லைஃப் சைக்கிள். ஓகே, இப்போது நம்ம டூல்ஸை பற்றி பார்ப்போம். DevOps இன்ஜினியர் என்னென்ன டூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த டூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னா கிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூலு. இந்த கிட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு DevOps இன்ஜினியரால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னா கிட்டு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுதான் பேசிக் டூல். கிட் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிட்டுன்றது நம்ம கோடை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு டூல். எல்லா டெவலப்பருக்குமே ஒரு கோட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த கோட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த கிட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. இந்த கிட்டை ஒரு கமாண்ட் லைன் டூல்னு கூட சொல்லுவாங்க. நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கிட் அப்படின்ற கமாண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டூலில் கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டூல். அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ கிட்டுன்றது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அது ஒரு கமாண்ட் லைன் டூல். செகண்ட் என்ன அப்படின்னா GitHub இல்லைனா GitLab, பிட்பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிமோட் ரெபாசிட்ரிஸ் இருக்குது. ஸோ செகண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய டூல் என்ன அப்படின்னா GitHub. இந்த GitHubக்கும் முன்னாடி நம்ம பார்த்த கிட்டுக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கிட்டுன்றது ஆக்சுவலாக கமாண்ட் லைன். நீங்கள் நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணி நீங்கள் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே இந்த கிட்டுன்ற டூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா லோக்கல், அதை வச்சு தான் ஒர்க் ஆகும். GitHubன்றது அஃப்கோர்ஸ் அது ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி. அது ஒரு ஸ்டோரேஜாக ஆக்ட் ஆகும். நீங்கள் அங்கே கோடை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய டூலில் GitHub, GitLab, பிட்பக்கெட் அப்படி நிறையா ரிமோட் ரெபாசிட்டரிஸ் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஜென்கின்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டூல். ஒரு CI/CD ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்கின்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீயும் கூட. ஸோ நிறைய MNC கம்பெனிஸ்லேருந்து டாப் டெக் கம்பெனிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டூலில் ஜென்கின்ஸ் கண்டிப்பாக ஒரு டூலாக இருக்கும். ஒன்ஸ் கோட் பண்ணிவிட்டு அதை பில்டு பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் A to Z உங்களுக்கு இந்த ஜென்கின்ஸ் ஒர்க் பண்ணும். ஜஸ்ட்டு நீங்கள் கோடை GitHubல புஷ் பண்ணால் மட்டும் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் தென் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்கர் அப்படின்றது ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல்.
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டாக்கர் அப்படின்ற ஒரு டூலை வந்து தெரிஞ்சிருக்கணும். டாக்கருன்றத வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாக், ஒரு டெக் ஸ்டாக்னே சொல்லலாம். அது வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கே நிறையா இருக்குது டாக்கரில். டாக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க டெவலப்பர் அப்படின்னா, அந்த டெவலப் பண்ண கோடை வந்துட்டு டாக்கர் இமேஜாக பில்டு பண்ணுவோம். அந்த டாக்கர் இமேஜாக பில்டு பண்ண ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ டாக்கர் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய டெவாப்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுறது டாக்கர். ஸோ டாக்கர் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே சிம்பிளாக நம்ம இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கோடு ப்ளஸ் ரன் டைம் ப்ளஸ் டிபெண்டன்சிஸ் ப்ளஸ் லைப்ரரி, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பண்டலாக பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு கண்டெய்னரு. எங்கே வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம டாக்கராக ஒரு அப்ளிகேஷனை மாற்றிட்டோம் அப்படின்னாலே அந்த அப்ளிகேஷனை எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே அதை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து டாக்கர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டாக்கருக்கு அப்புறம் குபர்நெட்டிஸ். டாக்கர் ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் குபர்நெட்டிஸை கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டாக்கர் கண்டெய்னரை வந்துட்டு ஆல்ரெடி டாக்கராக இமேஜாக மாற்றிருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த டாக்கர் இமேஜை வந்துட்டு இந்த குபர்நெட்டிஸில் பாடாக ரன் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த குபர்நெட்டிஸ் வந்து நமக்கு எல்லா விதமான நிறைய விஷயத்த வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கேலிங்காக இருக்கட்டும், நெட்வொர்க்கிங்காக இருக்கட்டும், இன்கேஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அதுவே செல்ஃப் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு இந்த குபர்நெட்டிஸே பண்ணிவிடும். இந்த குபர்நெட்டிஸில் வந்து கீ கான்செப்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாட்ஸு, டிப்ளாய்மெண்ட்ஸு, சர்வீசஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு கீ கான்செப்ட்டு. ஸோ குபர்நெட்டிஸுமே வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து அதுவுமே வந்து ஒரு பெரிய டூல் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயுமே நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய தனி கிளாஸே இருக்குது, தனி சர்டிஃபிகேட்டே இருக்குது குபர்நெட்டிஸ்க்காக. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டூலில் குபர்நெட்டிஸும் ஒன்று. அதுக்கப்புறம் டெராஃபார்ம், ஆன்சிபிள். டெராஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் டெராஃபார்ம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய க்ளவுடில் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜிசிபியாக இருக்கட்டும், அஷூராக இருக்கட்டும், டூல்ஸ் இல்லாமல் வேறு சில டெக்னிக்கல் ஸ்டாக்லேயே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த டெராஃபார்ம் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணவோ இல்லை டெலீட் பண்ணவோ இல்லை டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடபிள்யூஎஸில் வந்துட்டு ஏதோ ஒரு மிஷினை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் டெராஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆன்சிபிளுமே ஒரு முக்கியமான டூலு, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறையா சிஸ்டம் இருக்குது, நிறையா சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஏஜென்ட்டுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் ஆன்சிபிளை. ஸோ டெராஃபார்ம் அண்ட் ஆன்சிபிளும் ரொம்ப முக்கியமான ஒரு டூலு. அதுக்கப்புறம் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். க்ளவுட் இல்லாமல் இப்போ இருக்கிற டெவாப்ஸே கிடையாதுங்க. ஏடபிள்யூஎஸ்ஸு, அஷூரு, கூகுள் க்ளவுடுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறையா க்ளவுட்ஸ் இருக்குது. அந்த க்ளவுடு தெரிஞ்சுக்காமல் டெவாப்ஸாக சர்வைவ் பண்ணுறதுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் வந்துட்டு க்ளவுடு கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு க்ளவுட் எடுத்து ஃபஸ்ட்டு பேசிக்காக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்துன்னு வேறு க்ளவுட்ஸும் கற்றுக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு மல்டி க்ளவுடு தெரிஞ்ச ஒரு ஆளாகவும் நம்ம மாற முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு க்ளவுடு வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெஷராக டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஓவராலாக வந்துட்டு நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிட்டப்பை கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஜென்கின்ஸு, கிட்டப் ஆக்ஷன்ஸு. கிட்டப் ஆக்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சிஐசிடி டூல் தான். நம்ம வந்துட்டு சிஐசிடியை வந்துட்டு ஜென்கின்ஸும் கிட்டப்பும் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் டாக்கர் இருக்குது, டாக்கர் குபர்நெட்டிஸ் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் டெராஃபார்ம் ப்ளஸ் அதோட ஒரு க்ளவுடு, ஏடபிள்யூஎஸோ அஷூரோ ஏதோ ஒன்று, அது கற்றுக்கிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக டெவாப்ஸில் கற்றுக்க வேண்டிய டூல்ஸு. இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. அது அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம்.